வணக்கம் பக்தி யுகம் நேர்களே, நான் உங்கள் துவாரகா பேச வந்திருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் எபிசோட்ல இருக்கிறோம். இப்போ நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருஞ்சி வந்திருக்கிறாரு. அவரை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னும் கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு சார், அது உங்ககிட்ட இருந்து விடை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறோம். ஓகே, போன தடவை நிறைய கேள்விகள் கேட்டீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன ஜோதிடம்னா என்ன, எதுக்கு ஜோதிடம் பார்க்கணும், ஜோதிடத்துக்கும் கர்மாவுக்கு என்ன சம்பந்தம், அது மூலமா என்ன ஒரு கிளைண்ட்டுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டீங்க நம்புறேன். இப்ப என்ன கேள்விகள் கேட்க போறீங்க சார்? இப்ப நீங்க சயின்டிபிக்னு சொல்றீங்கல்ல சார், அதுல சயின்டிபிக்னு சொல்றதுனால உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, இல்ல கடவுளே இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அருமையான கேள்வி. இது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், சயின்ஸ் அப்படின்னாவே பெரிய டெக்னிக்கலான ஒரு மாடர்னான பெர்சனாகவும், இந்த கடவுள் பக்தி இருக்கிறதெல்லாம் ஓல்டு ஃபேஷனாகவும் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. சயின்ஸையும் கடவுளையும் பிரிக்கவே முடியாது. இயற்கையும் கடவுளையும் பிரிக்க முடியுமா? முடியாது. இயற்கை தானே கடவுள். இயற்கையை பற்றிய ஒரு படிப்பு தானே சயின்ஸு. சயின்ஸுங்கிறது என்ன? இந்த உலக பற்றி படிப்பு. கிராவிட்டிங்கிறது ஒரு சயின்ஸ் ஒரு விஷயம். கிராவிட்டி என்ன இருக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய புவியீர்ப்பு சக்தி எப்படி இருக்குதுங்கிற மாதிரி விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஒரு கேள்வியை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தெரியும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனு, அவர்கிட்ட ஒருத்தர் ட்ரெயினில் போகிறப்போ கேட்டார், சார் வெரி ஹாப்பி டு மீட் யூ, நீங்கள் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்னு எனக்கு தெரியும், உங்களை நான் சந்திச்சது நம்ம மகிழ்ச்சிங்க அப்படிங்கிறப்போ, அவர் எல்லாமே ஒரு காடோட விஷயம் தானே, நீ இன்னைக்கு என்ன சந்திக்கணும்னு இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம், எல்லாமே காடோட கடவுளோட ஒரு மகிமை தானே அப்படிங்கிறப்போ அவர் ஸ்டன் ஆயிட்டார். சார் நீங்கள் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் நான் நினச்சேன், எல்லாரும் உலகம் சொல்கிறாங்க, நீங்கள் போய் காடு அதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன சார் நான் என்னமோ நினச்சேன் உங்களை அப்படின்னாரு. என்னப்பா தப்பா நான் என்னப்பா சொல்லிட்டேன் அப்படின்னா, சார் நீங்கள் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு அறிவு ஜீவி, லாஜிக்கல் மைண்டட் பர்சன், நீங்கள் என்னமோ ஒரு மூட நம்பிக்கையை சொல்கிற மாதிரி ஒரு கடவுளுங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, என்ன சார் அப்படிங்கிறப்ப அவர் சிரிச்சார். யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சிரிச்சுட்டு, நீ ஒன்று பண்ணு, இதான் என்னோட வீட்டு அட்ரஸ், நீ நாளைக்கு வா, இதுக்கு நான் விடை கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரி, ஒரு சயின்டிஸ்டே கூப்பிட்டுருக்காரு, இப்போ நம்ம போகாமல் இருக்க முடியுமானா ஒன்று ஆர்வமாக அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போனால் அவர் வழக்கம் போல் அந்த வீட்டில் இருந்தார். வரப்போ சார் அப்படிங்கிறப்போ ஒரு டோருக்கு அவர் வெல்கம் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனார். அந்த பையன் ஒரு அப்கமிங் எக்ஸிக்யூட்டிவ், அவர் ஒரு மாதிரி சயின்டிஃபிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வித்துட்டு இருக்கிறாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட பழகுனா அவரோட ப்ராடக்ட்ஸும் நம்ம அப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் அவரோட ரிலேஷன்ஷிப் வரவங்களுக்காக வந்திருக்காரு. அவர் ரூம்குள்ளே போய் பார்க்கும்பொழுது, நீங்கள் சோலார் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க, 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அதையே ஒரு புரோட்டோடைப்பா பண்ணியிருக்கிறார். புரோட்டோடைப்னா என்ன? ஒரு மாடல் மாதிரி மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் என்று சொல்லப்படுகிற புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், குரு, சனிங்கிற கிரகம் அந்த ஆர்பிட்ல ஓடுற மாதிரி ஒரு ஆட்டோமேட் பண்ணி, நடுவால சூரியன் கொடுக்குற மாதிரி ஒரு பல்பை போட்டு ஒரு ஆட்டோமேட் பண்ணி வச்சிருந்தார். அதை பார்த்தோன்னா அவர், சார் அருமையாக இருக்குது, ஒரு பிளானட்டும் அழகாக பண்ணியிருக்கிறீங்க, ஒரு பிளானட் சின்னது, ஒரு பிளானட் பெருசு, அழகாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, ஒன்று ஒரு ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, எப்படி சார் இதெல்லாம் பண்ணீங்க, என்ன யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறப்போ அவர் என்ன சொன்னார், ஒன்றுமே பண்ணலப்பா, இந்த ரூமு திறந்தேன், வீடு வாங்கினதுக்கப்புறம் ரூம் திறந்தேன், இதுக்குள்ளே இருந்ததுப்பா, நான் ஒன்றுமே பண்ணலப்பா அப்படின்னாரு. சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்களா, நீங்கள் பண்ணாமல் எப்படி சார் இது வரும் அப்படின்னு கேட்டார். அவர் கேட்ட கரெக்டு தானே ஆன்சர். நீ அப்படிதான்ப்பா கேட்ட, நேற்று காட் இஸ் கிரேட்னு சொன்னேன், நீ காடெல்லாம் எதுக்கு சார் நம்புறீங்க, நீங்க ஒரு சயின்டிஸ்ட் தானே அப்படின்னீங்க. இப்போ நான் ஒரு விஷயத்த ஒரு படைப்புன்னு ஒரு விஷயம் இருந்தா படைப்பாளின்னு ஒன்று இருக்கணும்ல, ஒரு ப்ராடக்ட்னு இருந்தா ஒரு மேனுஃபேக்சர் ஆஃப் த ப்ராடக்ட் இருக்கணுமா இல்லையா? இப்போ நீங்க ஒரு சோஃபால உட்காந்துருக்கீங்க, அந்த சோஃபா அப்படியே வானத்திலிருந்து அது விழுந்துருச்சா? இந்த சோஃபாவை யாரோ பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பஞ்சு போட்டிருக்கிறாங்க, மேலே ரெக்ஸின் போட்டிருக்காங்க, லெதர் போட்டிருக்காங்க, துணி போட்டிருக்கிறாங்க, போட்டு ஒரு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, இந்த ஓனர் வாங்கிட்டு வந்திருக்கிறார், நீ உட்காந்துருக்கிறீங்க இல்லையா? வானத்திலிருந்து விழுந்துருச்சா? அதே மாதிரி தானே உலகமும். ஸோ ஒரு படைப்பாளி இல்லாம உலகமா இருக்குமா அப்படின்ட்டு நான் எவ்வளவு தூரம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றனோ, சில எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட்டுக்கு எனக்கு ஆன்சரே தெரியல. கடைசியா காட் கிரியேட்டட் லைக் தட், கடவுள் அப்படி படைச்சிருக்காருங்கிற மாதிரி தான் ஒரு முடிவுக்கு வந்தேன் நான். ஸோ நான் பயங்கரமான ஒரு தீவிரமான சயின்டிஸ்டா இருக்கிறனால தான் உண்மையே கடவுளை எனக்கு புரியுது அப்படின்னாரு. ஸோ இந்த கதை எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க கேட்ட கேள்வி அப்படி இருக்கு. சார் சயின்டிஃபிக்னு சொல்றீங்க, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா இருக்கான்னுலாம் கேட்டீங்க. சயின்டிஃபிக்கா இருந்தா கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம், நான் சயின்டிஃபிக்கா இருந்தாதான் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அதனால
அப்பனா நீங்க சொல்லலாம், நீங்க பரிகாரம்னா அதிகமா சொல்றதே இல்லையே சார். நான் பரிகாரம் அதிகமா சொல்றது இல்லை. அப்பனா நீங்க வந்து இப்போ கடவுள் பக்தி இல்லாதனால தானே நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. கடவுளோட பக்தி அதிகமா இருக்கனாலதான் கர்மா எப்படி செயல்படுதுங்கிறது நம்ம புரிஞ்சிருக்கோம். உங்களுடைய கர்மா தான் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஸோ அந்த கர்மாவை வந்து நீங்க மாத்தி கடவுளுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்றதுனாலயோ, கடவுளுக்கு ஏதோ ஒருத்தர் நீ நல்லது லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஏதோ பண்ணி உங்க கர்மாவை மாத்துற அளவுக்கு கடவுள் இந்த உலகத்தை படைக்கல. சூப்பரா சொன்னீங்க. ஸோ அது மாதிரி அமைப்பு இருக்கனால கர்மா தான் உங்களுடைய தசா புக்திகளாக உங்க ஜாதகமாக வருகிறது. அதை நீங்க அவதிப்பட்டு அந்த கர்மாவை கலைக்கணுமே தவிர ஒரு ஷார்ட் கட்டா நீங்க போய் எப்படி சார் திருப்பதிக்கு விஐபி டிக்கெட் 1000 ரூபாய் போட்டு போய் கடவுளை பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ரெடி ஆயிருமா? அப்படி கடவுள் படைக்கல. அப்படி பார்த்து ரெடி பண்ணாருன்னா அவர் கடவுளாவே இருக்க முடியாது இல்லையா? ஸோ உண்மையான ஒரு கடவுள் பக்தி உள்ளவனா இருக்கிறதுனாலதான் உண்மையான ஜோதிடம் என்ன, உண்மையான கர்மா எப்படி செயல்படுதுங்கிறதுக்காக எந்த நேரத்துல எது நடக்குங்கிற விஷயத்தை கைட் பண்றோமே ஒழிய அதை சரி பண்ணிக்கலாம், அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிக்கலாம், அதை எப்படி பண்ணிக்கலாம், கொஞ்சம் காசு செலவு பண்ணலான்ட்டு காசு சம்பாதிக்கிறதுக்காக அந்த பூஜை பண்ணலாம் இந்த பூஜை பண்ணலாங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போகிறது. அதனாலதான் நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிறத என்னோட டைட்டிலா நம்ம வச்சிருக்கோம். சரி, இப்ப ஆஸ்ட்ரானமி எல்லாத்துக்கும் தெரியும், பிளானட்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கு ஸ்பேஸ்ல அப்படிங்கிறதுக்கு. அதுக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? கண்டிப்பா. அஸ்ட்ரானமி இல்லாம அஸ்ட்ராலஜியே கிடையாது. இப்ப இங்கிலீஷ் படிக்கணும், இங்கிலீஷ் சென்டென்ஸ் எழுதுறீங்கன்னா ஆல்பபெட்ஸ் இல்லாம எழுத முடியுமா? அந்த 26 ஆல்பபெட்ஸ் ஏல இருந்து Z வரைக்கும் படிக்காம ஒரு குழந்தை ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சென்டென்ஸ் எழுத முடியுமா? முடியாது. இப்போ தேர் இஸ் அ டேபிள் அப்படின்னா அந்த டிஹெச்னு போனோம். டிஹெச் எங்க இருந்து வருது? ஆல்பபெட்ல தான் வருது. அந்த ஆல்பபெட்டே எனக்கு தெரியாம எப்படி டேன் எழுத போறான்? முடியாது. அதே மாதிரி அஸ்ட்ரானமி தெரியாம அஸ்ட்ராலஜி பண்ண முடியாது. ஏன்னா அஸ்ட்ராலஜியே பாத்தீங்கன்னா பிளானட்ஸ் இருக்கிற பொசிஷன் வச்சுதான். குரு பிறக்கிறப்ப எங்க இருந்தது? மேஷத்துல இருக்கா? இந்த வீட்டுல இருந்ததா? 360 டிகிரியில எத்தனாவது டிகிரியில இருந்தது? வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? பூமி. ஜியோசென்ட்ரிக் தான் அஸ்ட்ராலஜி. பூமி 3வது ஆர்பிட்ல போய்கிட்டு இருக்கிற பூமியை மையப்புள்ளியாக வைத்து மீதி இருக்கிற பிளானட்டை பிளாட் பண்றதுதான் அஸ்ட்ராலஜி. அந்த ஒரு பிளானட் எங்க போயிட்டு இருக்கிறதுக்கு தெரியுது என்ன? அஸ்ட்ரானமி. ஸோ விண்வெளியிலிருந்து தான் ஜோதிடமே நம்ம உருவாக்கணும். விண்வெளி வானவியல் சைஸ் இருக்கு இல்லையா? விண்வெளிங்கிறது ஸ்பேஸ், வானவியல்ங்கிறது விண்வெளியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் மூமெண்ட்டை படிக்கிறது தான் வானவெளி. அந்த வானவெளி நீங்க பிறக்கிறப்போ கிரகங்கள் இப்படிதான் இருந்ததுன்னா நீங்க எது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க அப்படிங்கிறது சொல்றதுதான் அஸ்ட்ராலஜி, ஜோதிடம். ஸோ ஜோதிடம் வந்து வானவியல் இருந்து, அதாவது அஸ்ட்ராலஜி வந்து அஸ்ட்ரானமில இருந்து தான் வந்தது. அதனாலதான் அது சயின்டிபிக்கா நம்ம பார்த்து டிகிரி அடிப்படையில சொல்லி உங்களுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது, உங்களுடைய கடவுளோட பிளான் உங்களுக்கு என்ன இருக்குது, அந்த பிளான் பிரகாரம் நீங்க போயிட்டீங்கன்னா எதிர்நீச்சல் செய்ய வேண்டியதில்லை. கால விரயங்கள் இல்லை, சமய விரயங்கள் இல்லை, பொருள் விரயம் இல்லை. கடவுளோட பிளான் உங்களுக்கு என்ன வச்சிருக்க? ஒரு டைரக்டர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு கதை எழுதுறாரு, ஒருத்தர் கேரக்டர் கொடுத்துருக்கிறார். அந்த டைரக்டரோட ஸ்கிரிப்ட் என்னன்னு படிச்சு நடிக்கிறது எப்படி? டைரக்டரோட ஸ்கிரிப்டே தெரியாம ஒருத்தர் வந்து நடிக்கிறது எப்படி? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ டைரக்டரோட ஸ்கிரிப்ட்னா கடவுளோட ஸ்கிரிப்ட் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா ஃபுல் பொட்டென்ஷியல் நம்ம வாழ்க்கையை நாம வாழலாம் அப்படிங்கிறதுக்கு தான் பேசிக். கண்டிப்பா அஸ்ட்ரானமிக்கு அஸ்ட்ராலஜிக்கு முழு தொடர்பு இருக்கு. அதுல இருந்தா வந்தது. சார் கர்மான்னு சொல்றீங்க சார், கர்மாவுக்கும் ஜாதகத்துக்கு உள்ள தொடர்பு என்ன சார்? கண்டிப்பா. இப்ப கர்மாவின் அடிப்படையில தான் நம்ம பிறக்கிறோம். இப்போ உங்களுடைய பல ஜென்மத்தில் பிறந்த வாழ்க்கையில நீங்க கூட்டு கர்மா நல்லா இருக்கும் பொழுது நல்ல ஒரு வாழ்க்கை இந்த ஜென்மத்துல நீங்க வாழ போறீங்க. இப்ப இந்த ஜாதகத்துல நீங்க நம்ம நல்லா இருக்கிறீங்க சார், ஒரு வருஷமா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு பிறவில செய்த நல்ல கர்மாவை கழித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இல்ல சார், இந்த 6 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு, உடல் உபாதை, பண பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, அது நடக்குது சார் அப்படின்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்க செய்த பாவ கர்மாவை நீங்க கழித்து கொண்டு இருக்கிறீர்கள், நெகேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நல்லிஃபை பண்ணிட்டு இருக்கிறீங்கிறதா அர்த்தம். ஸோ இத்தகைய விஷயத்தை வந்து நல்ல கர்மாவை கழிக்கிறீங்களா கெட்ட கர்மாவை கழிக்கிறீங்களாக்கு தான் தசாபுக்திகளுக்குள்ள போறோம். ஸோ நீங்க வந்து பூர நட்சத்திரத்துல இருக்கிறவங்க சொன்னீங்க நீங்க முதல் தர. ஸோ பூர நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய சுக்கிர திசை, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் வந்து அடுத்தடுத்த திசைகள் வந்து எத்தகைய தசைகளாக உங்க லக்னத்துக்கு வருது, அந்த எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துல தான் தசை பெல்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேயே உங்க கர்மா செயல்பட ஆரம்பிச்சிருது. புரியுதுங்களா? ஸோ அந்த இதே நீங்க வேற நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சித்திரை நட்சத்திரத்துல கன்னிராசியில பிறந்திருந்தீங்கன்னா முதல் திசை செவ்வாய் தான், சுக்கிரனே வராது.
ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை நீங்க பார்க்க போறது இல்லை. உங்க வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் பார்க்கணும், எது மாதிரி சுச்சுவேஷன் பார்க்கணும், எது மாதிரி லைஃப் சுச்சுவேஷன் பார்க்கணும், என்ன படிக்கணும், எத்தனை மாதிரி குடும்பத்துல பிறக்கணும், என்ன வேலைக்கு போகணும், எப்ப கல்யாணம் பண்ணணும், இது எல்லாமே உங்களுடைய தசாபுக்திகள்ல தான் இருக்கு. அந்த தசாபுக்திகளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, நீங்க பிறந்த நட்சத்திரம். புரியுதுங்களா? இங்கதான் கர்மாவுக்கும் ஜோதிடத்துக்கும் உள்ள தொடர்பு ஆர்வமாகிறது. சார் இப்போ சில பேர்த்துக்கு 23 வயசுல கல்யாணம் நடந்தது, ஆனா சில பேர்த்துக்கு 32 33 போகுது. அது என்ன காரணம்? கண்டிப்பா இப்போ கடவுளே எப்படி அமைச்சிருக்கிறாருன்னா, ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னா சுபத்துவமா, அதாவது சுபகிரகத்தின் தாக்கங்கள், குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் புதன்கிற கிரகம் அதிகமா ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அது சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும். கர்மாவின் அடிப்படையில நீங்க யோகமா இருக்கும் உங்களுக்கு. ஆனா சனி செவ்வாய் ராகு கேதுங்கிற பாவ கிரகத்தின் தாக்கம் ஒரு பாவத்துல இருக்கும் பொழுது அது தடைகளை குறிக்கிறது, அப்டக்கிள்ஸை குறிக்கிறது, ஹர்டில்ஸை இண்டிகேட் பண்ணுது. சோ உங்களுக்கு வந்து 7ஆம் வீடு, உங்க லக்னத்திலிருந்து 7ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற 7ஆம் பெட்டி இருக்கு இல்லையா, ராசி அவருக்கு அந்த 7ஆம் இடம் வந்து சனி செவ்வாய் ராகு கேது, 8ஆம் வீடும் சனி செவ்வாய் ராகு கேது, 2ஆம் வீடும் சனி செவ்வாய் காது, இது மாதிரி 1 2 7 8ல இந்த பாவ கிரகம், இங்கிலீஷ்ல மேலிஃபிக் பிளானட் என்று சொல்லப்படுகிற மார்ஸ் சாட்டர்ன் ராகு கேது, தமிழ்ல வந்து செவ்வாய் சனி ராகு கேதுங்கிறது இந்த 1ஆம் வீடு 2ஆம் வீடு 7ஆம் வீடு 8ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது, இந்த நாளில் ஏதோ அதிகமாக இருக்கும் பொழுது திருமணம் தடைகள் இருக்கிறது. லேட் மேரேஜ் தான் ஆகும், 26 27 வயசு ஆகும் இருக்கு. அது வந்து 26 27 ஆகிறப்போ உங்க தசாபுக்திகள் எப்ப வருது, சுக்கிர தசைகள் எப்ப வருது, இல்லற வாழ்க்கை கொடுக்கக்கூடிய தசைகள் எப்ப வருதுங்கிறதெல்லாம் பார்த்துதான் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகுது. ஸோ ஏர்லி மேரேஜா நடக்குதுன்னா அவங்களுக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் லக்னம் 2ஆம் இடம்னா வந்து சுபகிரகத்தின் தாக்கத்துல இருக்கும். இதே வந்து 7ஆம் இடம் 8ஆம் இடம் 1ஆம் இடம் 2ஆம் இடம்லாம் பாவகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கர்மாவின் அடிப்படையில் லேட் ஆகும். அப்புறம் இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா புத்திர தோஷம் இருக்கும் சில பேருக்கு. புத்திரன் வந்து 5ஆம் வீடு, 5ஆம் வீடு வந்து சனி செவ்வாய் ராகு, 5ஆம் வீட்டு அதிபதியே போய் கெட்டு இருக்கும் பொழுது, 5ஆம் வீட்டு அதிபதியே 6ல போய் பாவத்துமா இருக்கும், சில காம்பினேஷன்ல இருக்கும் பொழுது புத்திரம் குழந்தை வந்து லேட்டா தான் பிறக்கணும்னு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ குழந்தை லேட்டா பிறக்குங்கிறப்போ அவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகணுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஸோ இது மாதிரி ஒரு கர்மாவின் அடிப்படையில தான் ஒருத்தங்களுக்கு ஏர்லி மேரேஜும் லேட் மேரேஜும் நடக்குது. சில பேர் பாத்தீங்கன்னா 28 வயசுல தான் அவங்களுக்கு ஆகிற மாதிரி இருக்கும், 23 வயசுலேயே ஜாதகத்தை எடுத்து வருவாங்க. நான் சொல்லுவேன் இன்னொரு 2-3 வருஷத்துக்கு பார்க்காதீங்கம்மா, அந்த மாதிரி அமைப்பே வரல. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிரும், டென்ஷன் ஆயிரும் உங்களுக்கு. அப்படிலாம் கேட்காம பண்ணி ஆமா சார் நீங்க சொல்லி 4-5 வருஷம் கழிச்சு தான் ஆச்சுங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எந்த நேரத்துல பார்க்கணுமோ அந்த நேரத்துல பாக்குறதுதான் கரெக்ட். இல்லைன்னா தேவையில்லாம பணச்செலவு, இது செலவு, அப்புறம் நிறைய ரிஜெக்ஷன் வரும். ஒன்னா உங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மணமகளுக்கும் மணமகளுக்கும் நிறைய மன விரக்திகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால இது என்ன கர்மா சொல்லுதுன்னு பார்த்து தக்க நேரத்தில் நம்ம வந்து எடுத்து பண்ணோம்னா பலன்கள் அருமையாக இருக்கும். சரி, இப்ப சில பேர்த்துக்கு ஏர்லி மேரேஜ் ஆச்சுன்னா லவ் மேரேஜ் கூட ஆகலாம், அரேஞ்ச் மேரேஜ் கூட பார்க்கலாம்ல சார், அது எப்படி சார் நீங்க ஜாதகத்துல? கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் தான் திருமணஸ்தானம். 7ஆம் இடத்துல பாவகிரகங்கள் தாமதம் இருக்கும் பொழுது லேட் மேரேஜை கொடுக்குதுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி 7ஆம் வீட்டுல கேது ராகுகள் சம்மந்தப்படும் பொழுது சுக்கிரன்கிற இல்லற வாழ்க்கை கொடுக்கக்கூடியதை வந்து கேது ராகுல சம்மந்தப்படும் பொழுது, கேது சாரத்தில் இருக்கும் பொழுது ராகு சாரத்தில் இருக்கும் பொழுது சில காம்பினேஷன் இருக்கும் பொழுது காதல் திருமணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது கலப்பு திருமணமா இருக்குதாங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். அதாவது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம்ன்ற மாதிரி அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ காதல் திருமணமா இருக்கிறதுக்கு வந்து 7ஆம் பாவம் சுக்கிரனை பாக்குற மாதிரி, அரேஞ்ச் மேரேஜ்ல பாத்தீங்கன்னா சுபகிரகத்தின் தாக்கம் 7ஆம் இடத்துல அதிகமா இருந்து சுக்கிரன் வந்து அவ்வளவு ராகு கேதுகளோட சம்மந்தப்படாமல் அப்படி இருக்கும் பொழுது அரேஞ்ச் மேரேஜ் தான் அவங்களுக்கு நேச்சுரலா வரும். அதுலயும் காம்பினேஷன் இருக்கு. ஸோ குழந்தைக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் ஆக போதா அல்லது திருமணம் காதல் திருமணம் ஆக போதா, அந்த காதல் திருமணம் கலப்பு திருமணமா இருக்க போய் வாய்ப்பு இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஓன் கம்யூனிட்டிலேயே உங்களோட ஓன் சர்க்கிளே பண்ண போறாரா, கல்யாணமாகி வெளிநாடு போக போறாரா என்னங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஜாதகத்துல 18 வருஷம் அனுபவத்துல பலாயிரக்கணக்கான ஜாதகத்துல பார்த்ததுல வச்சு நம்ம சொல்லலாம். இதுல என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து பாவகிரகம் இருக்கும்பொழுது களத்துல தோஷம்னு சொல்லி இந்த பொண்ணு ஆகாது அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. அது வந்து திருமணம் வந்து காதல் திருமணத்துக்கு ஏற்ற ஒரு ஜாதகமாக இருக்கும். காதல் திருமணம் நடக்கிறப்ப நம்ம அருமையா வாழ்வாங்க. இது அரேஞ்ச் மேரேஜா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்றப்பதான் பிரச்சனையாகும். அது நிறைய ஜோதிடர்கள் மிக்ஸ் ஆகி ஒரு காதல் வயப்படுற ஒரு ஜாதகத்தை போய் களத்திர தோஷம்னு சொல்லி அவங்கள வந்து ஈவன் காதல் தம்பதியினரே போய் பேரண்ட்ஸ் ஒரு வற்புறுத்தியில போய் பாக்குறாங்கன்னா இல்ல இந்த ஜாதகம் சரியில்லை அப்படிம்பாங்க. நான் அது எப்படி பாக்குறேன்னா காதல் திருமணத்துக்கு அருமையான விஷயம், தோஷ நிவர்த்தி. மற்ற விஷயத்துக்கு
அரேஞ்ச் மேரேஜுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாகும் அப்படிங்கிறது தான் நம்ம 18 வருஷம் அனுபவத்துல நிறைய ஜாதகத்தை பார்த்து, நிறைய காதல் திருமணம் வெற்றி அடைகிறத பார்த்து, காதல் திருமணம் முறிவடைகிறத பார்த்து, அரேஞ்ச் மேரேஜ் வெற்றி அடைகிறதை பார்த்து, அரேஞ்ச் மேரேஜ் பிரச்சனையாக முடிகிறத பார்த்து எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவதுதான் நான் சொல்ற இந்த அம்சங்கள். சார் லைக் சில பேர் சார் குழந்தை வர வரைக்கும் ரொம்ப செழிப்பா சந்தோஷமா வாழ்வாங்க. இங்கே குழந்தை வந்தோடனே அவங்கள வந்து குடும்பத்துல நிறைய பிரச்சனை, பண பிரச்சனை நிறைய வரும் சார். அது அந்த குழந்தையோட ஜாதகமா இல்ல அவங்களோட பேரண்ட் ஜாதகமே அப்படி மாறி? அருமையான கேள்வி. அப்படிலாம் இல்ல. அதாவது நமக்கு ஒரு பேரண்ட்ஸ்க்கே ஒரு கெட்ட நேரம் பிறக்குது, இது வரைக்கும் போயிட்டு இருந்தது, பிசினஸ் கொஞ்சம் டல் ஆகுது, கடன் பட்டு பிரச்சனை ஆகுது, வம்பு வழக்குள்ள போறாங்க, தம்பதியருக்குள்ள சண்டை ஆகுறாங்கிற மாதிரி ஒரு விதியில ஜாதகம் போகும்பொழுது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை அப்படிதான் பிறக்கும். ஸோ இது என்னன்னா ஒரே ஒரு ரியாலிட்டி, லைஃப் ரியாலிட்டியை தான் 3-4 ஜாதகத்துல பாக்குறோம். இப்போ குழந்தையோட ஜாதகம் வேலை செய்யுதுன்னா அப்பாவோட அம்மா ஜாதகம் என்ன ஆஃப் ஆயிருச்சா, டீஆக்டிவேட் ஆயிருச்சா? இல்ல, எல்லாத்தோட ஜாதகம் எல்லா நேரமும் வேலை செய்யுது. அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒப்பிட்டு தான் வரும். இப்போ நான் சொல்றேன், உங்க குழந்தை பிறந்ததுல இருந்து நல்லா முன்னேறினீங்களான்னு பார்ப்போம். ஆமா சார், எப்படி சொல்றீங்க, கரெக்டா சொன்னீங்கன்னா அந்த குழந்தை பிறந்த டைம்ல இருந்து அவருக்கு நல்ல தசைகள் வந்துருச்சு. குழந்தை ஜாதகம் வந்து இவரை தூக்கி நிறுத்திடுச்சுன்னு கிடையாது, புரியுதுங்களா? அதே சமயத்துல குழந்தை பாண்டதுக்கு அப்புறம் சிரமப்பட்டேன்னா அந்த குழந்தை ஜாதகத்தினாலதான் சிரமப்பட்டேன்னு கிடையாது. இவரோட ஜாதகத்துல அந்த அந்த நேரத்துல இருந்து தசாபுக்திகள் மோசமா போச்சு. அது நேரத்துல குழந்தையும் பிறந்துருச்சு, ஒரு கோயின்சிடன்ஸா. சார், தூக்கி நிறுத்திருக்கும் குழந்தை ஜாதகம் முக்கியம் இல்ல, கீழே இறக்குறக்கும் முக்கியம் இல்ல. நம்மளுடைய ஜாதகத்தோட டைமிங் பொறுத்து பிறக்கிற குழந்தைய அது மாதிரி அப்பா ஸ்தானம், அம்மா ஸ்தானம், அப்பா கஷ்டப்படணும், அம்மா கஷ்டப்படணும், அல்லது குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரணும், அல்லது குடும்பம் நல்லா செழிப்பா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஜாதக அம்சத்துல அந்த தசாபுக்திகள் எல்லாம் பிறக்கும். அதுதான் ஜோதிடத்தோட அதிசயம். அதனாலதான் நம்ம இந்த இன்ஜினியரிங் அது மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பிஇலாம் படிச்சாலும் ஒரு ஜோதிடனா எப்படி என்னால ஆக முடிஞ்சது, எதனால இது வந்து ஈர்க்கப்படுதுன்னா, இது ஒரு பயங்கரமான ஒரு சாஸ்திரம், அருமையான சாஸ்திரம், இன்டெகிரிட்டி உள்ள ஒரு சாஸ்திரம். இப்ப நமக்கு ஒரு குழந்தை இப்படி வந்து இப்படி இந்த டைம்ல இருந்து இப்படி ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு குழந்தை பிறகு. அப்படின்னா நம்ம ஜாதகம் இன்னொரு ஜாதகம் கனெக்ட் ஆகுது. அதுதானே பியூர் சயின்ஸ்க்கு அர்த்தமே. அதுதானே ஒரு மூட நம்பிக்கைக்கும் சயின்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? எல்லா நேரத்துலும் ஒர்க் ஆகும், ஒண்ணு கனெக்டடா இருக்கும், கன்சிஸ்டண்டா இருக்கும், பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும், 99-95% இருக்கும். மூட நம்பிக்கை பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல தோன்றது அப்படியே சொல்றது, அதுக்கு எந்த ஒரு அறிவியல் விஷயங்கள் இருக்காது, அது நடக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ கோயின்சிடன்ஸா நடக்கலாம், அவ்வளவுதான். ஸோ கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விக்கு இது வந்து நான் சொன்ன ஒரு விடை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் புரிஞ்சிருச்சுங்க சார். இப்போ ட்வின்ஸா பிறப்பாங்கல்ல சார், அவங்க வந்து ஒரே நேரத்துல ஒரே லைக் டேட்ல பிறப்பாங்க, அவங்க 2 பேத்துக்குமே ஒரே கேரக்டர் இருக்குமா சார்? நல்ல விஷயம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 4 மினிட் டிஃபரன்ஸ் வரும். ஏன்னா லேபர் பெயின் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் இன்னொரு குழந்தை பிறக்க முடியும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நவம்சம் கூட சம்டைம்ஸ் சேமா இருக்கலாம், ஆனா நட்சத்திரத்தை டிவைட் பண்ணா உபநட்சத்திரம்னு வரும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பேசிக்கலா ஒரு 80% சேமா தான் இருக்கும். ஒருத்தங்க அது மெடிக்கல் படிக்கிறாங்கன்னா அவங்களும் சயின்ஸ் ரிலேட்டடா ஒன்று படிப்பாங்க, ஒருத்தங்க வெளிநாடு போறாங்கன்னா அவங்களும் வெளிநாடு போவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஒரு சின்ன கேரக்டர் சேஞ்ச், ஒருத்தங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க, ஒருத்தங்க ஸ்லோவா இருப்பாங்க, ஒருத்தங்க வந்து கோவக்காரங்களா இருப்பாங்க, ஒருத்தங்க கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க, அது மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நட்சத்திரத்தை 9ஆ டிவைட் பண்ணும்போது உபநட்சத்திராதிபதினு வரும். அது வந்து ஒருத்தருக்கு ராகுல பிறந்திருப்பாங்க, ஒருத்தர் குருல பிறந்திருப்பாங்க, அதை வச்சு டிஃபரன்சியேஷன் வரும். பட் இருந்தாலும் ஒரு ட்வின்ஸ், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் பிறக்கிறதுல ஓரளவுக்கு பேட்டர்ன் சேமா தான் இருக்கும், ரொம்ப பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்காது. பட் இருந்தாலும் கேரக்டர்லயும் சில விஷயத்திலையும் தசாபுக்திகள் அடிப்படையும் கொஞ்சம் சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க எல்லாமே பொறுமையா ஆன்சர் பண்ணீங்க. இதே மாதிரி மற்றொரு காரணியில சந்திப்போம். வணக்கம்.